சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அப்பா, என்னவாயிற்று? வானவன் மாதேவி, அமைதியாக சென்று கொண்டிருந்த எனது ஆட்சியில் புயல் உருவாகிவிட்டது. சோழ நாடு எனும் சமுத்திரத்தில் சின்னஞ்சிறியதாக மையம் கொண்டாது இப்பொழுது சூழிக்காற்றாக மாறிவிட்டது. அது சமுத்திர நீரை அள்ளிக்கொண்டு பிரளய வெள்ளமாக தோன்றி சிற்றரசர்கள் மீது பாயப்போகிறது. அப்படியே இருக்கட்டும். அதற்காக நாம் பயந்து ஓடவும் முடியாது, எதிர்த்து நிற்கவும் முடியாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? வெள்ளம் வரும்போது எதிர்த்து நிற்கும் வலிமையான மரம் கூட வேரோடு சாய்ந்து விடுகிறது. ஆனாலும் தலை சாய்ந்து நிற்கும் நாணல் மட்டும் தப்பித்துக் கொள்கிறது. அதேபோல் நாமும் நாணலாக இருந்து நம்மையும் நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ளலாமே. அது முடியாது. வேளிர்கள் அனைவரும் இருங்கோவேளை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இருங்கோவேளோ தங்களுக்குள் இருக்கும் பகையையும் நீண்டகால வஞ்சத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கரிகாலனை களத்தில் எதிர்கொண்டு பழி தீர்க்க வேண்டும் என்கிறார். மற்ற வேளிர்களும் அதற்கு துணை நிற்கிறார்கள். இந்த நிலையில் நான் மட்டும் விலகி நின்றால் என்னை துரோகி என்பார்கள். வாழ்க நாங்கூர் வேளா, வாழ்க இளவரசி வானவன் மாதேவி. வாருங்கள் புலவர் பெருமானே. தங்களின் கவிதைகளை படித்து வளர்ந்த எனக்கு இன்று தாங்களே இங்கு வந்திருப்பது தமிழே இங்கு வந்தது போல் இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. இருப்பினும் எனது வருகையால் உனக்கு ஏற்பட்டிருக்கும் மகிழ்ச்சி உன் தந்தையாருக்கு இருப்பதாக தெரியவில்லையே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அமருங்கள். இந்த நாங்கூர் வேளார் உங்கள் புலமையின் மகத்துவத்தை அறியாதவன் அல்ல. தங்கள் கவிதைகளை படிக்காதவனும் அல்ல. ஆனால் என்ன மன்னவா? எதுவாயினும் சொல்லுங்கள். தாங்கள் சோழ மன்னர் கரிகாலரின் அவைப்புலவராயிற்றே, அத்தோடு அரசியல் ஆலோசகராக விளங்குபவர் என்பதையும் நான் அறிவேன். அதனால் என்ன? குறுநில மன்னர்களான வேளிர்கள் சோழரின் மேலாண்மையை ஏற்று கப்பம் கட்ட வேண்டும் என்று விதித்திருக்கிறார் கரிகாலர். அப்படி ஒரு ஓலையும் அனுப்பிவிட்டு தங்களையும் அனுப்பியிருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஓலை அனுப்பப்பட்ட செய்தி எனக்கு பின்னர்தான் தெரியும். இருப்பினும் நான் ஒரு கருத்தை கூறினால் ஏற்பீர்களா? சொல்லுங்கள். பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கும் ஒருவன் இடையில் சில நிலங்கள் மட்டும் அவனுக்கு சொந்தமில்லை என்ற நிலை வரும்போது அதை அடைய வேண்டும் என்றுதானே முயற்சி செய்வான். அப்படித்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக விளங்கும் கரிகால் சோழர் அருகில் இருக்கும் சில குறுநில மன்னர்களும் தமது ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தாங்களே ஒரு பேரரசாக இருந்தாலும் அப்படித்தானே செய்வீர்கள்? இது அதிகார வெறி கொண்டு அடக்கி வைக்கும் முயற்சி அல்லவா? அரவணைத்துக் கொண்டு இணைந்து நிற்கும் முயற்சி என்று ஏன் கருதக்கூடாது? நாங்கள் தனித்து இருப்பதால் அவருக்கு என்ன சங்கடம் வந்து விட்டது? தங்களுக்கு சங்கடம் நேரும் போது தான் பாதுகாப்பு தரலாம் என நினைக்கிறார். அப்பா, ஏன் இந்த விவாதம்? இப்பொழுது புலவர் பெருமான் எதற்காக இங்கு வந்திருக்கிறார் என்பதை கேட்கலாம் அல்லவா? சரியாக சொன்னாய் அம்மா. நான் அதை சொன்னால் எவ்வளவு நேரம் நடந்த விவாதம் அர்த்தமற்றது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். கரிகாலரின் ஓலை தங்களை கட்டுப்படுத்தாது என்பதும் புரிந்துவிடும். என்ன சொல்கிறீர்கள்? புலவர் பெருமானே, தாங்கள் சொல்ல வந்த விஷயம், மாமன்னர் கரிகாலர் சமீபத்தில் எங்கோ ஓரிடத்தில் தங்கள் மகளை பார்த்திருக்கிறார். வானவன் மாதேவியின் அழகும் குணமும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. என்ன? அப்படியானால்? ஆம் நாங்கூர் வேளாரே, மாமன்னர் கரிகால் சோழருக்காக தங்கள் மகள் வானவன் மாதேவியை
பெண் கேட்பதற்கே நான் இங்கு வந்தேன். என்னால் தாங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லையே. ஆனால் நான் அதற்காக தானே வந்தேன். தாங்கள் சொல்வது உண்மைதானா? எனது கவிதையில் மட்டும்தான் கற்பனை இருக்கும். உரையாடும் போது நான் உண்மையைத்தான் பேசுவேன். இப்போது சொல்லுங்கள், பேரரசர் கரிகாலருக்கு நீங்கள் மாமனார் ஆகிவிட்டால் அந்த லிகிதம் எப்படி உங்களை கட்டுப்படுத்தும்? நீங்களே சோழ சாம்ராஜ்யத்தின் ஒரு அங்கமாக மாறிவிடுவீர்களே. அதன் பிறகு நீங்கள் கப்பம் கட்ட வேண்டும் என்ற பேச்சிற்கே இடமில்லையே. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன ஆனால்? வேளிர்குடியின் அனைவர் பகைக்கும் நான் ஆளாக நேரிடுமே. இருங்கோவேளின் முதல் எதிரியே நானாகி விடுவேனே. தனது நெஞ்சில் கரிகாலர் மீது கடும் வஞ்சம் கொண்டிருக்கும் அவன் கொஞ்சமும் இரக்கமின்றி என்னையும் பழி வாங்க நினைப்பானே. சோழ சாம்ராஜ்யமே உங்களை பாதுகாக்கும் அரணாக மாறிவிடும் போது அவன் எப்படி அதை உடைத்துக் கொண்டு உள்ளே வர முடியும்? இருந்தாலும் இதுவரை நான் இணைந்திருப்பவர்களுக்கு மாறாக எப்படி இதை செய்ய முடியும்? வேளிர்குடியினர்... அப்பா, குறுக்கிடுவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். நாம் உடனே சம்மதம் சொல்ல வேண்டும் என்று புலவர் சொல்லவில்லையே. நன்றாக யோசித்த பிறகு நம் கருத்தை சொல்லி அனுப்பலாமே. அதுதான் சரியம்மா. வேளாரே, தாங்கள் தங்கள் மகளின் கருத்தை தெரிந்து கொண்டு சொல்லி அனுப்புங்கள். நான் விடைபெறுகிறேன். நல்லது. நன்றி. வருகிறேன் அம்மா. வேளிர் குலத்தின் வீர திலகங்களே, கரிகாலன் தான் சோழ நாட்டின் பேரரசன் என்ற ஆணவத்தை இப்போது காட்டிவிட்டான். எச்சரிக்கை ஓலை வேறு அனுப்பியிருக்கிறான். அதுவும் இறுதி எச்சரிக்கையாம். யாருக்கு இறுதி? நமக்கா அவனுக்கா? தன்னுடைய ஆட்சி காலத்தை இறுதி செய்துவிட்டுத்தான் நமக்கு இந்த ஓலையை அனுப்பியிருக்கிறான். தனித்தனியாக சிதறி கிடக்கும் வேளிர் ஆடுகள் சோழ புலி பாய்ந்தவுடன் சிதறி ஓடி அகப்பட்டுக் கொள்ளும் என்று கணக்கு போட்டிருக்கிறான். அது தவறான கணக்கு என்று அவனுக்கு புரிய வேண்டும். வேளிர்கள் ஆடுகள் அல்ல, வெறிகொண்ட வேங்கைகள் என்று அவனுக்கு தெரிய வைப்போம். வேளிர்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று உணர்த்தும்படியாக அவனுக்கு ஒரே லிகிதத்தில் பதில் அனுப்பினோம். அப்படி இருந்தும் அவன் மீண்டும் தனித்தனியே இறுதி எச்சரிக்கை என ஓலை அனுப்பியிருக்கிறான் என்றால் என்ன பொருள்? அதை பார்த்து பயந்து சிலர் அதிலிருந்து விலகி நிற்க கூடும் என்ற எதிர்பார்ப்புதானே. ஆனால் அப்படி யார் இங்கு விலகுவார்கள்? கொல்லிக்கூற்ற மன்னர் எதிரியை கொள்வதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர், செங்குன்ற வேளா செங்களம் எங்கே என்று கேட்பவர், மிலாடுடையார் தான் விளையாட களம் எங்கே என்று கேட்பவர், நாங்கூர் வேளாரே என்னவாயிற்று? ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் தோன்றுகிறது. அது வேறொன்றும் இல்லை. காலையிலிருந்தே உடல்நிலை சரியில்லை, அவ்வளவுதான். வேளிர்குல வீரர்களே, எப்பொழுது அந்த கரிகாலன் இறுதி எச்சரிக்கை என்று எழுதிவிட்டானோ இனி அவனிடம் வேறு எதுவும் பேசி பயனில்லை. ஓலை அனுப்புவதும் சரியில்லை. ஆம், சரியாக சொன்னீர்கள். அப்படி அந்த ஓலையை பார்த்தாலும் அவன் நம்மை கோழிகள் என்று எண்ணி விடுவான். நேரில் சந்திக்க பயந்து நாட்களை கடத்துவதாக எண்ணி விடுவான். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. எதிர்த்து நிற்க தயங்க கூடாது. என்ன நாங்கூர் வேளாரே, தாங்கள் எதுவும் சொல்லவில்லை? எல்லோரும் ஒருமனதாக தீர்மானித்த பிறகு நான் மட்டும் என்ன சொல்லப் போகிறேன்? அப்படி சொல்லுங்கள் வீர வேளிர்களே. நான் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறேன். அது செய்யத்தக்கதுதானா, பொருத்தமானதுதானா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் சொல்லும் திட்டம் ஏற்கத்தக்கதுதான் என்று நீங்கள் நினைத்தால் அப்படியே செய்வோம். அது வேண்டாம் என்றால் மாற்று திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நண்பா, நீ உருவாக்கும் திட்டத்தில் ஒருபோதும் எங்களுக்கு மாற்று கருத்து வராது. சமபலம் படைத்தவர்களுக்குள் நடக்கும் போர்தான் நியாயமான போராக இருக்க முடியும். முறைப்படி இடம் குறித்து நாள் குறித்து எதிர்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் 1000 பேர் கொண்ட படையை 100 பேர் கொண்ட ஒரு சிறு படை தாக்குவதென்றால் அதை தந்திரத்தால் தான் செய்தாக வேண்டும். அதனால் நாம் முன்னதாகவே சோழ மன்னனுக்கு தெரிவித்து களத்தை தேர்ந்தெடுத்து யுத்தம் நடத்த தேவையில்லை. அப்படி செய்தால் சோழ பெரும்படைக்கு முன் நம் வேளிர்குல சிறுபடை
தாக்கு பிடிக்காது. அதனால் நம் படை முழுவதும் இரவோடு இரவாக பூம்புகார் கோட்டையை சூழ்ந்து கொண்டு நள்ளிரவில் திடீர் தாக்குதல் நடத்த வேண்டும். அந்த போரில் கரிகாலனை கொன்று பழிதீர்க்க வேண்டும். பொருத்தமான யோசனை. நிச்சயமாக இது நமக்கு வெற்றி தரும். என்ன நாங்கூர் வேளாண்? ஆமாம் ஆமாம். நமது வெற்றியை உறுதி செய்வதற்காக அனைவரும் இருங்கோவேலை வாழ்த்துவோம். வாழ்க இருங்கோவேள், வெல்க வேளிர் குலம். வாழ்க இருங்கோவேல், வெல்க வேளிர் குலம். வாழ்க இருங்கோவேள், வெல்க வேளிர் குலம். வாழ்க இருங்கோவேல், வெல்க வேளிர் குலம். வாழ்க இருங்கோவேள், வெல்க வேளிர் குலம். வாழ்க இருங்கோவேள், வெல்க வேளிர் குலம். வாழ்க இருங்கோவேல், 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 வெல்க வேளிர் குலம். வாழ்க இருங்கோவேல். பிரபு, இருங்கோவேலின் அரண்மனைக்கு சென்று வந்த முதல் தாங்கள் மிகவும் பதட்டத்துடன் காணப்படுகிறீர்கள். என்ன நேர்ந்ததென்று சொன்னால் எனக்கு தோன்றும் கருத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இருங்கோவேள் கரிகாலன் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். வேளிர்கள் யாவரும் அவனுக்கு துணை நிற்கிறார்கள். ஆக கப்பம் கட்டக்கூடாது, சோழனை பேரரசனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்மானித்து விட்டீர்கள், அப்படித்தானே? ஆமாம். இது நாம் எதிர்பார்த்ததுதானே? ஆனால் நாம் சற்றும் எதிர்பாராத முறையில் கரிகாலனிடமிருந்து மனம் பேச காரிக்கண்ணனார் வந்து விட்டாரே. இப்பொழுது நாம் என்ன செய்வது? நமக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டார்களே. இதில் நாம் குழப்பமடைய என்ன இருக்கிறது? எத்தனை விலங்குகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஒரு சிங்கத்தை வெல்ல முடியாது. எத்தனை வேளிர்கள் ஒன்று சேர்ந்தாலும் சோழ பேரரசை எதிர்க்க முடியுமா? புயலில் அகப்பட்ட மரக்கலங்களாகி வேரோடு சாய்வார்களே தவிர எவரும் மிஞ்ச முடியாது. அவற்றுள் ஒன்றாக நாமும் அழிய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. வேறு என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? பேரரசருக்கு மாமனாராகும் பாக்கியத்தை வானவன் மாதேவி உங்களுக்கு வழங்கியிருக்கிறாள். இதை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை விட்டு விலகி வாருங்கள். பேரரசர் என் மகளை விரும்பிவிட்டார் என்பதற்காக நான் இதுவரை யாரோடு இணைந்திருந்தேனோ அவர்களை புறக்கணிப்பதா? இதனால் வேளிர்குடியின் பகைக்கு ஆளாக வேண்டியிருக்குமே. அதற்காக நம் மகள் விருப்பத்திற்கு மாறாக நாம் நடக்க முடியுமா? என்ன சொல்லுகிறாய்? கரிகாலர் எங்கோ எப்பொழுதோ வானவன் மாதேவியை பார்த்திருக்கிறார் என்றுதானே காரிக்கண்ணனார் கூறினார். அவர்களுக்கு முழு விபரம் தெரியாமல் இருந்திருக்கலாம். பண்பாடு கருதி கரிகாலர் அதற்கு மேல் வேறு எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படியானால் முழு விவரமும் உனக்கு தெரியுமா? தெரியும். எப்பொழுதிருந்து? சில நாட்களுக்கு முன் தோழிகளோடு சென்றிருந்த நம் மகள் இரவெல்லாம் திரும்பவில்லை என்று பதறிக்கொண்டிருந்தோமே, அதற்கு மறுநாளிலிருந்து தெரியும். காட்டில் வேட்டையாட வந்த கரிகாலர் ஒரு நாகத்தால் தீண்டப்பட்டு மயங்கி கிடந்திருக்கிறார். நம் மகள் சரியான தருணத்தில் அவரை கண்டு காப்பாற்றி அவருக்கு சிகிச்சை தந்து இரவெல்லாம் அவருக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறாள். அன்றைய தினம் அவர் நடந்து கொண்ட பண்பு, பேரரசராக இருந்தும் ஓரளவு கூட அதை காட்டிக்கொள்ளாத எளிமை, அரிய இலக்கியங்களைப் பற்றி அவளே வியக்கும் அளவிற்கு பேசிய புலமை, அவரிடம் அனைத்தையும் கண்டு தன் மனதை பறிகொடுத்திருக்கிறாள். தன் காதலை எப்படி தங்களிடம் சொல்வது என்று அவள் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் கரிகாலரிடமிருந்து செய்தி வந்துவிட்டது. ஓ, இந்த அளவிற்கு நடந்திருக்கிறதா? இதை நீ என்னிடம் முன்பே சொல்லியிருந்தால்
நான் காரிக்கண்ணனார் இங்கு வந்த பொழுது நயமாக பேசியிருப்பேனே. நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? வானவன் மாதேவியே உன்னிடம் சொன்னாளா? தங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? அவள் இங்குதான் கதவிற்கு பின் நின்று தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ என்று தாவித்துக் கொண்டிருக்கிறாள். அவளிடமே கேளுங்கள். வானவன் மாதேவி, சொல்லம்மா, உன் அன்னை சொன்னதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் அப்பா. பிறகு இதை பற்றி நீ என்னிடம் முன்பே சொல்லவில்லை? அம்மா, நீங்களே சொல்லுங்கள் அம்மா. தாங்களோ ஒரு சிற்றரசர், அவரோ பரந்த சோழரச சாம்ராஜ்யத்தை அரசாளும் பேரரசர். நம் மகளுக்கு அவர் மீது விருப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மாமன்னரான அவருக்கு அத்தகைய நினைவுகள் இருக்கும் என்று எப்படி நம்ப முடியும்? ஒருவேளை அவருக்கு இவளை பற்றி நினைவுகள் இல்லாமல் போய் இவள் மட்டும் அதை சொல்லிக் கொண்டிருந்தால் என்னவாகும்? வானத்தில் இருக்கும் சூரியனை அடைய வேண்டுமென பூமியில் இருக்கும் ஒரு தாமரை ஆசைப்பட்டது போல் ஆகிவிடுமே. அதனால்தான் அதை பற்றி சொல்லி அவமானத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்று நினைத்திருந்தோம். இப்பொழுது அங்கிருந்தே அதை பற்றி பேச்சு வந்துவிட்டதால் என்னிடம் கூறுகிறீர்கள், அப்படித்தானே? இப்பொழுது நான் என்ன செய்வது? என் மகள் ஆசையை நிறைவேற்றுவதுதான் என் முதல் கடமை என்று புரிகிறது. ஆனால் இருங்கோவேளை பகைத்துக் கொள்ள நேருமே. அதற்காக பார்த்தால் மகள் காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கும் நிலையை காண நேருமே. இருங்கோவேள் ஒரு நாகம் போன்றவன். இதை மனதில் வைத்துக்கொண்டு என்றேனும் ஒரு நாள் வஞ்சம் தீர்க்க முயற்சிப்பான். கரிகாலன் என்ற கருடன் நம்மை பாதுகாக்க வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயம் அவர் நம்மை காப்பாற்றுவார். வேளிர்கள் என்னை துரோகி என்று தூற்றுவார்களே. பேரரசருக்கு எதிரான துரோகத்திற்கு அவர்கள்தானே துணை போகிறார்கள். சரி, இறுதியாக நீ என்னதான் சொல்கிறாய்? உறுதியாகவும் சொல்கிறேன். நமக்கு நம் மகள் வாழ்வுதான் முக்கியம். பேரரசருக்கு உறவினராகும் பாக்கியத்தை விட்டுவிட்டு அவர்களோடு சேர்ந்து நாமும் அழிவது வேண்டாம். இன்னும் இதில் எனக்கு குழப்பம் இருக்கிறது என்றாலும் நம் மகளுக்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதனால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன்.